ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வினிஸ் வாஸ் ஃப்ரெஷ் ஃபேவர்ஸ் எவ்ரி அதர் டே. இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா சுரக்காய் வச்சு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து நம்ம பொரியல் செய்ய போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சுரக்காயை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் வர மாதிரி, அதாவது அந்த டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 பல் பூண்டு, இதை வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துகிட்டு 4 to 5 பச்சை மிளகா, அப்புறம் இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பொட்டு கடலையை, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா டிர் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி ஆட் பண்ணாமல் டிர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுங்கள். அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல ரெட் சில்லி வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. வெங்காயத்தோட ஷேடு மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த சுரக்காயை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க, அதுலேயே தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே நல்லா மிக்சிங் கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப கலக்கிட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அண்ட் இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாத நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you guys.